கீரானும் மர்மத்தீவின் ரகசியமும் பார்ட் 2. இப்போ என்ன பண்றான் நம்ம கீரான் வந்து கடல்ல மாட்டிக்கிட்டான் பாத்தீங்களா? இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு வந்து அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு திசைமானி மட்டும் அவன் கையில இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கடல்ல இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த திசைமானி அவனுடைய கையில இருந்து தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருது. சரி, ஓகே, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதை போய் எடுக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ள குதிச்சு அதை எடுத்து மறுபடியும் அவனுடைய படகுக்கு அவன் வந்துடுதான். படகுக்கு வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயுமே பார்க்குறான். அந்த கடல்ல அவனுடைய போட்டும் நம்ம கீரானும் மட்டும்தான் இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு வழியா நம்மளுடைய திசைமானி நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த திசைமானியை உருட்டி உருட்டி பார்க்குறான். சரி, ஓகே, இந்த திசைமானி காட்டுற திசையை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய படகை செலுத்திட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கரைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சிஃபை தண்ணியில நினைச்சி தலையில வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அவன்கிட்ட இருக்கிற பக்கெட்டையும் தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிறான். அப்போ இது வந்து எதுக்காக வச்சிருக்கான் அப்படின்னா, அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ சன்னியா இருக்குது கடல்ல. அதுக்கப்புறமா சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையை நோக்கி நம்ம கீரான் வந்து படகை செலுத்திட்டே இருக்கான். ஏன்னா காற்று எங்கே அடிக்குதோ அந்த இடத்த நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கரையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சியோட படகை நோக்கி அவன் வந்து செலுத்திக்கிட்டே வரான். அப்போது திடீர்னு காற்றடிச்சு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்கெட் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்னதான் என்னை விட்டு போனாலும் சரி, நான் ஒன்று தேடி வரதான் செய்வேன். சரி, ஓகே, என்கிட்ட இருந்த ஒரே திசைமானியும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டுமே இந்த காற்று என்ன பண்ணுது, என்கிட்ட வந்து பிரிக்க நினைக்குது. அதுக்கெல்லாம் நான் சோர்வடைய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கடலுக்குள்ளே குதிச்சு அவன் என்ன பண்ணுறான், அந்த பக்கெட் இருக்க திசையை நோக்கி அவன் நீந்திக்கிட்டே போகிறான். அந்த பக்கெட் வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருக்கும். நல்ல நீச்சல் அடிச்சு அது பக்கத்தில் போகிறான். திடீர்னு ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அதை டக்குன்னு விழ அந்த பக்கெட் எங்கேயோ போயிடுது. நம்ம கீரானும் என்ன பண்ணுறான், கடலுக்குள்ள வந்துடுதான். கடலுக்குள்ள வந்ததும் அவன் அந்த அந்த அதிர்ச்சியில் அவனுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நெஞ்சில் கை வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவனுடைய கரைக்கு அவனுடைய படகு கிட்ட வந்துடுறான். அப்போ சட்டைக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி தெரியுது. உடனே என்ன பண்ணுறான், பாம்பு நினச்சிருந்தான். அதுக்கப்புறம் அது என்னது, அது பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. சரி, ஓகே, கடவுள் இதையாவது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பொரிச்சு வச்ச ஒரு மீன் நினச்சி அவன் அப்படியே அதை நினச்சிக்கிட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றான். ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவன் வந்து மிச்சத்தை தூர போட்டுட்டு படுத்துருதான். அப்புறம் டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னதுன்னு பார்த்தா அவனோட பக்கெட்டு தான். அவனோட பக்கெட் என்னாச்சு, அவன் கையில் அது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷமா, பாத்தியா, நீ என்கிட்டயே வந்துட்ட, எனக்கு தெரியும், நான் உனக்கு ஒரு நேம் வைக்கிறேன், நீ வந்து மேக்ஸ், நான் வந்து கீரான், சரியா? இனிமேலேருந்து நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மளை யாருமே பிரிக்க முடியாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டுக்கு ஏதோ ஒரு உயிர் இருக்கிற மாதிரியும் அந்த பக்கெட்டு வந்து அவனோட ஃப்ரெண்டு மாதிரியும் ஏதோ புலம்பி தள்ளுறான் அந்த நடுக்கடல்ல இருந்துட்டு. அதுக்கப்புறமா தண்ணியில குதிக்கிறான், சில் பண்ணுறான், மீனை எடுக்கிறான், சாப்பிட்றான். அப்புறம் படகுல மறுபடியும் படகு மேலே ஏறிக்கிறான், தூங்குறான். இப்படியே 7 நாள் ஆகுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு எழுந்து பார்க்கும்போது அவனுடைய படகு வந்து தரை தட்டி நிக்குது. அப்போ என்ன, நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். ஓ காட், நம்மளுடைய ப்ரேயர் காட் கேட்டுட்டாங்க. நம்ம ஒரு வழியா நம்ம கரைக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய யூஷுவல் லேண்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகே, நம்ம என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேபி வாக் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கான். பார்க்குறான், அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் தங்கம், வைரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே புதையல்களா இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீரான் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒரு இலைய தொட்டு பார்க்குறான். அந்த இலை வந்து சிலுக்குது. ஏன்னா அந்த இலை வந்து ரொம்ப
உணர்ச்சி பூர்வமா இருக்கு. மனுஷங்கள விட ரொம்ப உணர்ச்சி இருக்கு அந்த இலைக்கு. அங்க இருக்க மரங்களுக்கு அதிகமான எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கு போல. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனோட வழிய நோக்கி அவன் நடந்து போறான். அவன் வழிய நோக்கி நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆகி போக, "அப்பா! இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான காடா இருக்கும் போல இருக்கே! கால் வைக்கிற இடத்துலலாம் பாம்பா இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செடிய அப்படி பறிச்சு அவனுடைய கையில வந்து மாட்டிக்கிறான். அவனோட கையில மாட்டிக்கிட்டு அவன் என்ன பண்றான், ஏதாவது ஒரு பூச்சோ, பாம்போ நம்ம கையில கடிச்சதுன்னா, இந்த இலையில மட்டும் தான்ப்பா படும். நம்மளுடைய உடம்புல படாது. மேபி இது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரண் என்ன பண்றான், மறுபடியும் காட்டுக்குள்ள போறான். அப்போ அவன் மறுபடியும் ஒரு தங்க புதையல அவன் பார்க்கறான். குவியல் குவியலா இருக்கு. எல்லா இடத்துலயும் குவியல் குவியலா இருக்கு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கண்டிப்பா அந்த இடத்த விட்டு போகும்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். நம்ம தான் பயங்கர ரிச் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே ஓடுறான். ரொம்ப பசி. அங்க ஒரு பழ மரம் பார்க்கறான். அந்த மரம் வந்து பார்க்கறதுக்கு, அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழம் பார்க்கறதுக்கு மாம்பழம் மாதிரியும் இல்ல, ஏதோ மாதிரி இல்ல. ஆனா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்றான். நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு என்ன சொல்றான், தேங்க்யூ ட்ரீ, இந்த சூப்பரான ஒரு ஃப்ரூட்ஸை தந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டுக்குமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ வேணுமோ வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவன் வந்து காட்டுக்குள்ள போறான். அப்போ திடீர்னு அவனுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ தண்ணி தாகம் எடுக்கும்போது அங்க ஒரு அருமையான ஒரு மேஜிக்கலான ஒரு தண்ணீர் குட்டையை பார்க்குறான். அந்த நீர்க்குட்டை பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் கிளியரா அவ்வளோ அழகா இருக்கு. தண்ணி எடுத்து குடிக்கிறான். அமிர்தமா இருக்கு. இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல இவன் இந்த மாதிரியான ஒரு டேஸ்டான தண்ணியை அவன் குடிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குறான். சரி, ஓகே, நீர்வீழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வீழ்ச்சியை பார்க்குறான். அப்படியே இரவும் ஆகுது. அப்பந்தான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல ஒரு பெரிய பாம்பு ப்ளூ கலர்ல தகதகன்னு மின்னிக்கிட்டு அது என்ன பண்ணுது, அதோட வாயில இருந்து ஒரு கல்லை அப்படி கக்கி அது ஒரு ரிச்சுவல் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு திடீர்னு ஒரு கேர்ளா மாறி அந்த மாணிக்க கல்லுல இருக்கக்கூடிய அந்த சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த நிலவு ஒளிக்கு காட்டி அந்த சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இத நம்ம கிரண் என்ன பண்றான், தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சடனா அந்த பாம்பு அவன் பின்னாடி வர, அதுக்கப்புறமா அந்த பாம்பு திடீர்னு கேர்ளா மாற அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே மயங்கிட்டான்.